ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல் எல்லாத்தையும் பார்க்கலாம். அது என்னென்ன முக்கியமான தகவல்னா, நாளைக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கான 2 இலவச தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்றாங்க. யார் யார் எப்படி புக் பண்றது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனும், அது கூடவே 6 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாகவும், பகுதி அளவுல ஒரு சில ட்ரெயின் கேன்சல் பண்ணியிருக்கிறதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து போகக்கூடிய ட்ரெயின் எந்தெந்த நாட்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்ப்போம். அது கூட இன்னும் ஒரு சில முக்கியமான தகவலையும் பார்க்கலாம். நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போகணும், அதுக்கான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டெய்லியும் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அப்டேட்டையும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இன்ஸ்டன்டா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் சேனல்ல டீட்டெயிலா வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நிறைய வீடியோஸ் நம்ம புக்கிங் பத்தி நிறைய கொடுத்துருக்கோம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோ பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நம்ம சேனல்ல வர வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான தகவல்களை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் மாசத்துக்கான ஒவ்வொரு புக்கிங்கும் 1 by 1 ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு 3 புக்கிங் இருக்கு. இதுல மேக்சிமம் எல்லாருமே பண்ணக்கூடிய 2 புக்கிங்ஸ் இருக்கு, அதுமே நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இது வரைக்கும் இந்த புக்கிங்ஸ் நீங்க பண்ணல, எப்படி பண்ண தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோ இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் புக்கிங் காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஆகஸ்ட் மாசத்துக்கு ஓப்பன் பண்றாங்க. இந்த புக்கிங் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்டும் ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி 2 பேருக்கு புக் பண்ணலாம். இன்னும் 2 பேருக்கு வேணும்னா இன்னும் 2 மொபைல் நம்பர்ல நம்ம பண்ண முடியும். ஆனா நீங்க 4 டிக்கெட்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிஸ்டம்ல பண்றது தான் பெஸ்ட். 2 டேப் 3 டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ குரோம்லயும் ஃபயர்ஃபாக்ஸும் தனித்தனியா ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்படி ஓப்பன் பண்ணிட்டு நீங்க வேற வேற மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா ஒரு 9:58 அந்த மாதிரி லாகின் பண்ணீங்கன்னா லாக் அவுட் ஆகிற பிரச்சனை இருக்காது. ஏன்னா நமக்கு முன்னாடியே லாகின் பண்ணிட்டு புக்கிங் பண்ண போகும்போது உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா உடனே என்னன்னா லாக் அவுட் ஆயிரும். லாகின் பண்றதுக்குள்ளேயே இந்த புக்கிங் கம்ப்ளீட் ஆயிரும். மேக்ஸிமம் நமக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இதோட புக்கிங்ஸ் இருக்கும். வெள்ளிக்கிழமையில இருக்காது. ஸோ இது ஃப்ரீ டிக்கெட் தான், தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் புக் பண்ண போறீங்கன்னா கிளிப்போர்ட் மெத்தடில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். இல்லை என்னால் டைப் பண்ண முடியும்னா டைப் பண்ணுங்க. உங்களோட ஆதார் நம்பரை மட்டும் கூட சேவ் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அது மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். பேர்லேயோ இல்லை ஏஜ்லேயோ ஜெண்டர்லேயோ உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்தால் கூட ஒன்றும் இஷ்யூ இல்லை, அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சுக்கான தர்ஷன் டிக்கெட். இந்த டிக்கெட்டும் ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. மத்தியானம் 3 மணிக்கு இதோட தர்ஷன் டைம், 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம். ரிப்போர்ட்டிங் பிளேஸ் உங்களுக்கு செப்பரேட் தான். அதே மாதிரி இந்த டைம் போகும்போது உங்களுக்கு மற்ற கியூ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சீனியர் சிட்டிசன்ஸை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் ஒரு 30லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ள ஃப்ரீயா நீங்க தர்ஷன் பார்த்துடலாம். ரிலாக்ஸா வெயிட் பண்றதுக்கும் வெயிட்டிங் ஹால் இருக்கு, நிக்க வேண்டியதில்லை. நம்ம அங்க போய் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு 3 மணி ஆகும்போது ஷார்ப்பா அலோவ் பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா இது ஒரு தடவை தர்ஷன் பார்த்துட்டா திரும்பவும் இதே டிக்கெட் புக் பண்றதுக்கு 90 நாள் டைம் கேப் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி புக் பண்ற மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில போறவங்க ஆன்லைன்ல மட்டும்தான் ஓப்பன் ஆகுது, தேவைப்படுறவங்க பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். 1 MB சைஸ்க்குள்ள உங்களோட போட்டோ அதாவது உங்களோட ஆதார் கார்டை சீனியர் சிட்டிசன் அப்லோட் பண்ணணும். பிசிக்கலி சேலஞ்ச்னா உங்களுக்கான ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்களே அந்த ஐடி கார்டு. மெடிக்கல் கேசஸ்னா டாக்டர் கிட்ட நீங்க சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியோ நீங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்டகரியோ அதை பொறுத்து நீங்க உங்களோட ப்ரூஃபை இன்னைக்கே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் கூட போற அட்டண்டனுக்கு சீனியர் சிட்டிசன்னா 50 வயசு இருக்கணும். சீனியர் சிட்டிசனுக்கு 65 வயசு, அது கூட போறவங்களுக்கு 50+ இருக்கணும். பிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூஸ்க்கு ஏஜ் லிமிட் கிடையாது. கூட போறவங்க ஸ்பௌஸ்னு தான் கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களோட பிரதரோ இல்லை அம்மாவோ அப்பாவோ அப்படி இருந்தால் கூட நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏபிள்ஸாக இருக்கிறவங்க இல்லைனா சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு தர்ஷன் டிக்கெட் இது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் ஸ்டெப் எல்லாம் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேற்று முந்தானேத்து வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க 21ஆம் தேதி. ஸோ இதோட அவைலபிலிட்டியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஆகஸ்ட் மாதத்துக்கு வேணும்னா புக் பண்ணுங்கள். ஒரு தர்ஷன் 2 தர்ஷன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல நமக்கு டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்காது. அதுதான் மெயினான விஷயமே. இதுல 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபாஸ்டா புக் ஆகும். அதனால நீங்க தேவைப்பட்டீங்கன்னா செக் பண்ணி புக் பண்ணுங்க.
இதுக்கும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ரெண்டுமே சேம் என்ட்ரி தான், சேம் டைம் தான். அமௌண்ட் மட்டும் தான் நம்ம வந்து 300 ரூபா 500 ரூபா அப்படின்றது டிஃபரெண்டா பே பண்ணுவோம். இதுல மேக்ஸிமம் எத்தனை பேர் வேணாலும் நீங்க ஒரே மொபைல் நம்பர்ல புக் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஜூன் மாசத்துல 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹோமத்தோட சேர்த்துன தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது வேணும்னா நீங்க புக் பண்ணலாம். இல்லை எங்களால் ஹோமம்லாம் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல ஏபிஎஸ்ஆர்டிசி தான். இதுல ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் சென்னையில இருந்தெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், டிக்கெட் வந்து காட்ட மாட்டேங்குதுன்னு. சென்னை, ஹொசூர், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அதே மாதிரி இந்த கிருஷ்ணகிரி, இந்த இடங்கள்ல எல்லாம் என்ன அப்படின்னா ஓப்பன் ஆனதுமே டிக்கெட்டோட கவுண்டிங் ரொம்ப கம்மியா இருக்கும். பஸ்ஸும் ஒரு சில இடங்கள்லாம் ஒரு பஸ் தான் இருக்கும். அப்போ அந்த பஸ்ல வந்து ஒரு 50 டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா சீக்கிரமே தீந்துரும். ஆந்திரால ஓங்கோல்ல இருந்து திருப்பதி போகக்கூடிய பஸ்ல ஜூன் மாசத்துல 18ஆம் தேதிக்கு மேல 19ஆம் தேதியில இருந்து தர்ஷன் டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டேட்டுக்கு மேல வேணும்னா நீங்க புக் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு வந்து ஜூன் 1, 2ல தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற ஆப்ஷனே இல்லை, ஹோமம் டிக்கெட் மட்டும்தான். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்க டூரா போற மாதிரி இருந்துச்சுன்னா டூர் பேக்கேஜ் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுல 1 மணி ஸ்லாட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 மணி ஸ்லாட்ல எல்லாம் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நான் 19ஆம் தேதிக்கு வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே செக் பண்ணி பார்த்தேன், டிக்கெட்ஸ் வந்து இல்லை. இந்த 18, 19க்கு மேல மாச கடைசி வரைக்குமே டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. ஓங்கோல் டு திருப்பதி. ஸோ இன்னும் மற்ற இடங்களையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இருக்கும் டிக்கெட். ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். டிக்கெட்டோட கவுண்டிங்கும் அதிகமாகவே இருக்கும். தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எப்போவுமே டிக்கெட் கிடைக்கும். இப்போ மே மாதத்துக்கு கூட கிடைக்கும். ஆனால் அதோட டிக்கெட் காஸ்ட் வந்து 450 ரூபா மாதிரி வரும். பஸ் டிக்கெட்டோட சேர்த்தா ஒரு ஆளுக்கே 1500 ரூபாய்க்கு மேலே மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஜூலைக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன பிளேஸ் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 5 இடத்துலையும் பாண்டிச்சேரியிலேருந்து போகிற பஸ்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு பண்ண தேவையில்லை. வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஏபிஎஸ்ஆர்டிசியில் போயிட்டு ஹோமில் போயிட்டு ஃப்ரம்ல வந்து பாண்டிச்சேரி கொடுங்க, 2ல வந்து திருப்பதி கொடுத்துட்டு சர்ச் பண்ணால் அந்த பஸ் டிக்கெட்டில் அங்கே காட்டுதுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கையிலே எடுத்துக்கலாம். யாருக்கிட்டே போய் புக் பண்ணணும், அந்த டெர்மினலில் போய் புக் பண்ணணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டோன்னா நம்ம இதிலே வந்து தர்ஷன் டிக்கெட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஹோமத்தோடு சேர்த்து வரக்கூடிய டிக்கெட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ட்ரெயின்ஸ் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு ரயில்வே வந்து அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து போகக்கூடிய ட்ரெயின் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். 6 ரயில்கள் 4 நாட்களுக்கு ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக திருப்பதி முதல் காட்பாடி உட்பட 6 ரயில்களின் சேவை 4 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குதா தெற்கு ரயில்வே நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல சொல்லியிருக்காங்க. இதுல ரத்து செய்யப்பட்டிருக்க ட்ரெயின் வந்து திருப்பதி டு காட்பாடிக்கு காலையில 6:50, அதே மாதிரி 10:35 மணிக்கு போகக்கூடிய ட்ரெயின், காட்பாடியிலேருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய 2:50 மணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9:15 மணிக்கான ரயில்கள் 27ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது காட்பாடி டு ஜோலார்பேட்டை. ஸோ அந்த ட்ரெயின் டைமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுவும் 27 டு 30ஆம் தேதி வரைக்கும் கேன்சல் ஆகி இருக்கு. இதுவே வந்து ஒரு பகுதி ரத்து, அதாவது அந்த ஸ்டேஷன் வரைக்கும் மட்டும்தான் போகக்கூடிய ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி போகக்கூடிய ட்ரெயின். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன ட்ரெயின் வந்து திருப்பதி டு காட்பாடி, இது வந்து கோயம்புத்தூர் டு திருப்பதி பார்ஷியலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது காட்பாடி வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் திருப்பதியிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய ட்ரெயின் மாலை 3 மணிக்கான ட்ரெயினும் 27, 29, 30ஆம் தேதிகளில் காட்பாடியிலேருந்து தான் இயக்கப்படும். ஸோ இந்த ட்ரெயினில் போகிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து திருப்பதியிலேருந்து பெங்களூர் போகக்கூடிய ட்ரெயின் வந்து அதுவும் வந்து காட்பாடியிலேருந்து தான் இயக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விழுப்புரத்துலேருந்து திருப்பதி போகக்கூடிய ட்ரெயின் வந்து அதே மாதிரி காட்பாடியிலேருந்து தான் உங்களுக்கு இயக்கப்படும் 27ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். திருப்பதி டு விழுப்புரம் ட்ரெயினும் காட்பாடியிலேருந்து தான் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து காட்பாடியோட ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இந்த டேஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ இதுதான் அந்த நான் வீடியோ சொன்னேன், தமிழகத்துலேருந்து போகக்கூடிய பஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். இந்த பிளேசஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை மாதத்துக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்த்த ஒரு பக்தர் வந்து என்ன டைமில் நாங்கள் அங்கே போய் நின்னோம், என்ன டைமுக்கு கொடுத்தாங்க, அந்த டைமிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 20ஆம் தேதி மாலை வந்து 7:30 மணி அளவில் திருப்பதிக்கு போயிட்டாங்களாமா. ஸோ அதுக்கப்புறம் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் வெயிட்டிங் ஹாலில் இருந்தோம். 11:30 மணி அளவில் கேட் வந்து ஓப்பன் பண்ணதாகவும், கூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு, நிறைய வந்தனால லைனில் வந்து போயிட்டோம். 2 மணிக்கு டிக்கெட் கேட் வந்து ஓப்பன் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் எங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கான ஸ்லாட் வந்து கிடைச்சிச்சு. திருப்பதிக்கு போயிட்டு 12 மணிக்கு ஏடிஜிஹெச் சர்க்கிள் போயிட்டு 2 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணதாகவும் 4:20க்கு எல்லாமே சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து நைட் ஒரு 11:30 மணி 12 மணிக்கெல்லாம் கூட லைன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. நீங்க வெயிட் பண்ற இடத்துக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க. ஸோ எந்த இடத்துல குடுக்குறாங்க, புதுசா போறவங்களா இருந்தீங்கன்னா, எந்த இடத்துல குடுக்குறாங்க அப்படின்றத கேட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். நாளைக்கு வந்து வியாழக்கிழமை அப்படின்றனால சேம் டேயோட ஸ்லாட் மட்டும் தான் குடுப்பாங்க. 2 மணிக்கு ஓப்பன் ஆனுச்சு அப்படின்னா, ஒரு 4 மணிக்கெல்லாம் முடிஞ்சு கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க. 6 மணிக்கு மேல போறீங்கன்னா, ஸ்ரீவாரிமெட்டில ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பொறுத்தவரைக்கும், நேத்து திருமலையில சாமி பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 80,744 பேர் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் உங்களுக்கு வந்து 18 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ ஒரு 10லேருந்து 15 அப்படின்றது ஆவரேஜா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3லேருந்து 5 மணி நேரமும், காலையில ஸ்லாட்டா இருந்தா 1லேருந்து 2 மணி நேரமும், 300 தரிசனம் 2லேருந்து 4 மணி நேரம். ஸோ ஆவரேஜா உங்களுக்கு டைமிங் இப்படி தான் இருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள் க்ரௌட் அதிகமா இருந்துச்சுன்னா, டைமிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா நம்ம வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் மாசம் சம்பந்தப்பட்ட எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்கனாலுமே காமனா ஓப்பன் ஆகக்கூடிய அக்கமடேஷன் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதிலே பண்ணிக்கலாம். திருமலாவுக்கு ரூம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தர்ஷன் டிக்கெட் பண்ணியிருக்கணும். 2 பேத்துக்கு புக் பண்ணியிருந்தா தான் நீங்க ரூமே புக் பண்ண முடியும். கீழ் திருப்பதியில அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்க விஷ்ணு நிவாசத்திலே ரூம் புக் பண்ணிக்கலாம், ஸ்ரீனிவாசம் பண்ணலாம், மாதவம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருச்சானூர் வேணும்னா நீங்க தொலப்பா கார்டன்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எந்த தர்ஷன் டிக்கெட் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒருமே கிடையாது. பவித்ரோற்சவம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் பிளேஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்க முக்கியமான ஒரு சில டவுட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஒருத்தவங்க வந்து மே 31ஆம் தேதி காலையில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினதுக்கப்புறம் அதில் உள்ள நேரத்திற்கு சாமி தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் வரிசையில் நின்று ரூம் புக் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட தர்ஷன் டிக்கெட்லாம் கேட்க மாட்டாங்க. அங்கே ரூம்ஸ் வந்து கவுண்டர் ஓப்பனில் இருக்குது, ரூம்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க 19 மே வந்து திருச்சியிலேருந்து போயிருந்தாங்களாமா. ஸோ 28க்கான ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு போனோம், ஆனால் வந்து டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கல, சீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 19 நைட்டு நின்னோம், 20ஆம் தேதிக்கான நைட்டுக்கு 10 மணி ஸ்லாட் வந்து கிடைச்சிச்சு. 4 மணி நேரத்தில் தர்ஷன் வந்து பார்த்துட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து ஹோமம் டிக்கெட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஹோமம் அப்படின்றது எப்படி நடக்கும், எவ்வளோ நேரம் ஆகும், இது தர்ஷன் பார்க்கறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறதுக்கு அதை பார்த்துக்கோங்க. ஸோ தர்ஷன் போகும்போது எக்ஸ்ட்ரா லட்டுஸ் வேணும் அப்படின்னா நம்ம கவுண்டரில் கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். சில டைம் க்ரௌடு ஹெவியாக இருந்தால் லிமிட்டடாக தான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இன்னொரு கவுண்டர் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளோதான் மினிமம், 1 லட்டு 2 லட்டு தான் எக்ஸ்ட்ரா லட்டு அப்படின்ற மாதிரி இல்லை. நார்மலாக இருக்க டைமில் நிறைய கூட தருவாங்க, அதாவது ஒரு 4-5க்கு மேலே கூட தருவாங்க. க்ரௌடு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அது அன்னன்னைக்கு நாள் பொறுத்து. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.